தினமும் இன்றைய ராசி பலனை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை தேர்வு பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா நாங்க தினமும் போடுற புதிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். வணக்கம். சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி. ராகுகாலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10:30 முதல் 12 வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சூரியன், கேது, புதன், கன்னியில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாமக்கல்லிருந்து எழுதுகிறார் ஒரு அன்பர். அன்பான ஜோதிடர் ஐயா அவர்களே வணக்கம். திங்கட்கிழமை காலை 6 - 7:30 முகூர்த்த நேரம் என்று ஜோதிடர் குறித்து கூறியிருக்கிறார். ஆனால் திங்கள் காலை 7 - 8 சனி ஓரையாகும். எனவே திருமணம் நடத்தலாமா? 6 - 7 வச்சுங்க முகூர்த்தம். 1 hour போகும். 6 - 7 சந்திரஹோரை தானே வச்சுக்கலாம். மதுராந்தகம் அருகே அரசர் கோவில் என்ற ஊர் உள்ளது. இது வைணவ தலமாகும். கமல வரதராஜ பெருமாளும் சுந்தர மகாலட்சுமியும் தாயாரும் காட்சியளிக்கின்றனர். மகாலட்சுமி இப்பூ உலகில் அவதரித்த முதல் தலம் என்று சொல்லுகிறார்கள். மகாலட்சுமியின் வலது பாதத்தில் 6 விரல்கள் இருக்கும். ஒரு அதிசயத்தை இங்கே பார்க்கலாம். ஓஹோ, 6 விரல்ங்கிறது ரொம்ப அபூர்வம். அந்த கோவிலில் இருக்கிற அம்மனுக்கு, மகாலட்சுமி தாயாருக்கு 6 விரலாம் காலில். இங்கு தூண்கள் மேல் தாமரை இதழோடு ஒரு சிற்பம் இருக்கும். அந்த தாமரையில் ஒரு துவாரம் இருக்கும். அதில் ஒரு ஈரக்குச்சியை உள்ளே நுழைத்தால் மறுபக்கம் அந்த குச்சி நன்றாக பிளந்து வரும். இதுவும் ஒரு அதிசயமாகும். எதில் விட்டால் எதில் வரும்ன்றீங்க? ஈரக்குச்சி புரியல எனக்கு. ஈர்க்குச்சி, ஈரக்குச்சி இல்லை, ஈர்க்குச்சி. தாமரை மலரோடு ஒரு சிற்பம் இருக்கும். இந்த தாமரையில் ஒரு துவாரம் இருக்கும். அந்த துவாரத்திற்குள் ஈர்க்குச்சியை விட்டால் அது மறுபக்கம் பிளந்து கொண்டு வரும். சூப்பர். நல்ல எங்கெந்த ரிசர்ச் பண்ணி எழுதுகிறார்ப்பா இவர். சக்திவேலு. அரசு அச்சகம் ஓய்வு, விருதாச்சலம். கும்பமேளா என்னும் நிகழ்வு 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடப்பது ஏன்? நம்ம ஊரில் மகாமகம் மாதிரி சார் அது. கும்பமேளாங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தரம் வரும். ஜே மணிகண்டன், திருவிக்கா நகர். இந்த கும்பமேளாகும்போது அலகாபாத் நகரம் அப்படியே சும்மா இரவும் பகலும் எப்போ பார்த்தாலும் ஒரு 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் இருப்பாங்க சார். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஜே 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 ஜேன்னு கூட்டம். அந்த வடநாட்டில் இருக்கிற முக்கியமான சாமியாருங்களுக்கெல்லாம் அங்கே ஒரு மடம் இருக்கும். அவங்க எல்லாம் ஒரு டென்ட் போட்டுக்குவாங்க. இந்த டென்ட்டு வாசலில் அது என்ன மட்டுங்கிறது அவங்க பேர் மட்டும் போட்டிருப்பாங்க. ஆசிரம், ஏதோ ஒரு ஆசிரம்லேருந்து எல்லோரும் வருவாங்க. அதில் நான் போய் ஒரு தரம் ஒரு தெரிஞ்சவர் மூலிமா போனேன். போய் ஒரு ஆசிரமத்தில் தங்கி இருந்து அந்த கும்பமேளாலெல்லாம் ஸ்நானம் பண்ணிவிட்டு, அந்த ஆசிரமத்தில் அவங்க எப்போ பாரு நாம சங்கீர்த்தன் பஜனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் போய் தங்கின ஆசிரமத்துக்கு பேர் ஈஸ்வர் பிரேமி அப்படின்னு ஒரு சுவாமிஜி. அவர் நைனி அப்படிங்கிற இடத்துல ஆசிரம் வச்சுருக்கார், பர்மனண்ட்டு ஆசிரம். இந்த கும்பமேளாம் போதெல்லாம் அந்த திரிவேணி சங்கமத்தில் போய் அந்த மணல் பரப்பில் அவங்களுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்குவாங்க. அதில் ஒரு டென்ட் போட்டுக்கிட்டு அங்கே தங்கிடுவாங்க. நைனி அப்படிங்கிறது அலகாபாத்துக்கு அடுத்த ஸ்டேஷன் நைனி. நைனியில் இறங்கினா தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அந்த ரிவர். ஸோ நீங்கள் இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு அந்த பழைய ஞாபகங்கள். நாங்கள்லாம் சந்து பொந்தெல்லாம் சுற்றிருக்கேன் சார். மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு மடிப்பாக்கம் புவனேஸ்வரி எழுதுவது: ஒருவர் அவர் படிப்புக்கு சம்பந்தம் இல்லாமல் சில இடங்களில் வேலையில் பார்க்கிறார்களே, அதற்கு காரணம் அவர்கள் ஜாதகத்தில் ஏற்படும் கிரகங்கள் மாற்றம்தானா? ஆமாம், உண்மை. ஆமாம், ஒருத்தர் MBBS படிச்சுட்டு ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தார்னாக்கா அது ரொம்ப ரேர் தானே. அது படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை என்றால் அது ஒரு இழப்புன்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் எ வெரி பிக் லாஸ், இழப்பு. குறிப்பிட்ட ஒரு படிப்பு படித்தா அந்த படிப்பு சம்மந்தமான வேலையில் இருக்கணும். அதை விட்டுட்டு கிடைச்ச வேலைக்கு நான் போகிறேன், நினச்ச வேலை கிடைக்கல, அதனால் கிடைச்ச வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்னா அப்போது அது ஒரு இழப்பு தான். அது ஜாதகத்தில் இந்த 10ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அந்த மாதிரி ஆகும். பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரத்தை எண்ணி பார்க்க வேண்டுமா? இல்லை, பெண் நட்சத்திரத்துலேருந்து தான் எண்ணணும்.
பொருத்தம் பார்க்கும்போது ஆண் நட்சத்திரத்திலேருந்து எண்ணக்கூடாது. மடிப்பாக்கம் புவனேஸ்வரி நீங்கள் கேட்குறது கரெக்டு. பெண் நட்சத்திரத்திலிருந்து எண்ண வேண்டும். அப்படி எண்ணி வருகின்ற நட்சத்திரத்தை வைத்துத்தான் பொருத்தம் பார்க்க முடியும். ஆனால் அந்த நட்சத்திரம் எண்ணி அது ஒத்தப்படையா ரெட்டப்படையான்னு பார்க்கறது அது வெறும் தினப்பொருத்தம். 10 பொருத்தத்தில் அது ஒன்று. அது இல்லாமலே கூட வாழ்க்கை நல்லா இருக்கும். தினப்பொருத்தம் கண்டிப்பாக இருந்தானோன்ற அவசியம் ஒன்றும் இல்லை. ரஜ்ஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் கட்டாயம் இருக்கணும், கம்பல்சரி எல்லாருக்கும். ரஜு பொருத்தம் யோனி பொருத்தத்தில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட அது வாழ்க்கை ருசிக்காது, ரசிக்காது, பிச்சுக்கும் பாதியில். அதனால் ரஜு யோனி இது ரெண்டும் இருக்க வேண்டும். ராசிகள் 6, 8ஆகவோ அல்லது 8, 6ஆகவோ சஷ்டாஷ்டகமாக அஷ்டாஷ்டகமாக வரக்கூடாது. 6, 8ஆக வரக்கூடாது, 8, 6ஆகவும் வரக்கூடாது. அதையும் கவனிக்கணும். ரஜு பொருத்தம் யோனி பொருத்தம் ரெண்டும் கட்டாயம் இருக்கணும். அதில் காம்ப்ரமைஸே பண்ணிக்கூடாது. ஆண்களிடம் வருமானத்தை கேட்காதே, பெண்களிடம் வயதை கேட்காதே என்பது பழமொழி. பழமொழி இல்லை, இதெல்லாம் சொல் வழக்கு. இப்பொழுது 2 தெளிவாக தெரிந்தபின் பேஸ்லிப்பு, பர்த் சர்டிஃபிகேட்டு இது 2 தெரிந்த பிறகு தான் ஜாதகத்தையே பார்க்கிறார்கள். எதையும் கேட்காமல் திருமணம் செய்து கொள்வதால் நிச்சயிக்கப்பட்ட போதெல்லாம் 50 ஏன் 70 ஆண்டுகளுக்கு கூட முன்னால் இருந்தது. இப்படியெல்லாம் பார்த்து பண்ணி கூட சில திருமணங்கள் 50 நாட்கள் கூட தாங்கவில்லை. சகிப்புத்தன்மை இல்லைங்க, வேற ஒன்றும் இல்லை. இதுதான் லைஃபு, இதுதான் ரியாலிட்டி, இப்படி தான் இருக்குன்றது புரியணும். என் பெயர் அசோகன், நான் விருதாச்சலத்திலிருந்து எழுதுகிறேன். என் பெயர் ஆ என்னும் எழுத்தில் துவங்குவதால் எனக்கு மேஷராசி என்கிறார்கள். பெயர் எழுத்தை வைத்துத்தான் எனது ராசியை உறுதி செய்திருக்கிறார்கள். இந்த வருடம் 2026 எனக்கு 7.5 சனி ஆரம்பமாகிறது. அது என்ன செய்யும்? நான் என்ன செய்ய வேண்டும்? விளக்கம் கூறுங்கள். நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு நிறைய சாப்பாடு வாங்கி கொடுங்க, காசு கொடுங்க. திருநள்ளாருக்கு வருஷத்துக்கு 1 தரமோ 2 தரமோ போயிட்டு வாங்க. உங்கள் நட்சத்திரத்தை அன்றைக்கே போனீங்கன்னா ரொம்ப நல்லது. திருநள்ளாறு தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு 7 சனி நடக்கும்போது கண்டிப்பாக போகணும் திருநள்ளாறு. திருநள்ளாறில் போய் ஈஸ்வரன், அம்பாள், சனி பகவான் 3 சன்னதியிலையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். நான் ஒரு தரம் போயிருந்தேன் திருநள்ளாருக்கு. அங்கே வெளியிலலாம் ஒரே பையாக வச்சுருந்தாங்க. அங்கே பூஜை பண்ணுற அந்த குருக்கள் ஐயரை கூப்பிட்டு கேட்டேன், இது என்ன சாமி இங்கே வச்சுருக்கா? அர்ச்சனை பிரசாதம் மாதிரி இருக்கே பார்த்தா. அப்படின்னா, பிரசாதம் தான் சார், நாங்கள் பயபக்தியாக எடுத்து பிரசாதத்தை கொடுக்குறோம். அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி கோயிலுக்கு வெளியில் பிரகாரத்தில் வச்சுட்டு ஓடிடுறாங்க சார். நான் என்ன சார் பண்ணுறதுன்றார். அது ஏன் பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு. கோவிலில் அர்ச்சனை பண்ண தேங்காய் மூடி, பழம், விபூதி, அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயமா. என்னென்னா அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு ஜோசியர் சொன்னாரா, அங்கேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு வராதுன்னு. ஐயா அது சிவன் கோவில் இல்லையா? ஐயா கோவில் சிவன் கோவில், தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் சிவன் கோவில். அது சிவன் அம்பாள் அங்கே பிரதானம், சனியும் இருக்கார் ஒரு ஓரத்தில். சிவன் கோவிலுக்கு நீ சாமி கும்பிட்டுட்டு பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன், மதில் சவர்கிட்ட வச்சுட்டு போகிறேன் அப்படின்னா அது அந்த பிரசாதத்தை அவமதிக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. பிரசாதத்தை வீட்டுக்கு தைரியமாக எடுத்துகிட்டு வாங்க, அது ஒன்றும் பண்ணாது. உங்களை விட்டு வந்தால் தான் தப்பு. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம நாள். சாயந்தரம் 5:15 வரைக்கும் இருக்குது சந்திராஷ்டமம். அதனால் சைலண்ட்டாக இருங்க, எதுவும் பேசாதீங்க. கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸ் எல்லாம் பப்ளிக்கில் போய் நின்றுட்டு பேசாதீங்க. சில பேர் ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும்போது தான் அரசியல் ரொம்ப எல்லா விஷயமும் பேப்பரில் படித்தெல்லாம் அப்போ தான் ஞாபகத்துக்கு வரும். முன்ன பின்ன தெரியாதவர்கிட்ட போய் சில பேர் அரசியல் பேசுவாங்க. என்ன சார் இந்த மாதிரி பண்ணுறாங்க சார், அந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சிங்களா சார்? நான் இது நீங்கள் படிச்சிங்களா சார்? அது சரியா சார் அப்படிமா. அந்த ஆள் பேசாமல் உருன்னு உட்காந்துருப்பான். ஏன்னா அவன் அந்த கட்சியை சேர்ந்தவன். யாரை கிரிட்டிசைஸ் பண்ணுறானோ அந்த கட்சியை சேர்ந்தவனாக இருப்பான் பக்கத்தில் நிற்கிறவன். எதுக்கு அந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்டெல்லாம் போய் பொது இடங்களில் அரசியலெல்லாம் பேசி நாளைக்கு ஏதாவது சண்டை சச்சரவு வரும். பொது இடங்களில் முன்பின் தெரியாதவர்களிடம் எதுவுமே பேசக்கூடாது. சாஸ்திரமே என்ன சொல்லுதுன்னா, முன்ன பின்ன பரிச்சயம் இல்லாத மனுஷால்கிட்ட பேசுகிறதா இருந்தால் வானிலை பற்றி பேசலாம். நீ ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குல்ல, நேற்றோட நீ வெயில் ஜாஸ்தி சார், இன்னும் வர வர எப்படி இருக்க போகிறதோ தெரியல, வெயில் தாங்க முடியல அப்படிமா. இதுதான் இது ஒன்று தான் நீ பப்ளிக்கில் முன்பின் தெரியாதவர்களிடம் பேசலாம். வெயில், மழை, காற்று, குளிர் போன்ற தட்பவெட்ப நிலைமை பற்றி பேசலாமே தவிர வேறு எந்த டாப்பிக்குமே யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக மேஷத்திற்கு சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. எனவே சுத்தமாக ஒன்றுமே பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும்.
ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 7ஆம் இடத்திலே அழகாக சந்திரன் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையை பெறுகிறது. 7இல் உள்ள சந்திரனை குரு பார்ப்பதால் திருமண வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். அலுவலக பணிகளை அழகாக செய்வீர்கள். இல்லத்தில் உள்ள வேலைகளை குறித்த நேரத்திலே செய்து முடித்துவிட்டு மீதமுள்ள நேரத்திலே ஓய்வெடுக்கலாம். அந்த அளவு விறுவிறுப்பாக செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எதிர்பாராத விதமாக திடீரென விருந்தாளிகள் வீட்டிற்கு வருவார்கள். அதனால் எப்போவுமே கொஞ்சம் ஏதாவது பிஸ்கெட்டு இல்லை திங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு, கொஞ்சம் முறுக்கு தட்டை, இந்த ரிப்பன் பக்கோடாம்பாங்களே நாடா, அந்த மாதிரிலாம் ஒரு வாரம் இருக்க மாதிரியான ஐட்டமாக பார்த்து கொஞ்சம் வாங்கி வச்சுக்கணும். வீட்டிலலாம் முறுக்கு தட்டை அவசியம் இருக்கணும். யாராவது வந்தாங்கன்னா ஒரு பிளேட்டில் வச்சு இருந்தாங்கன்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா திடீர்னு தயார் பண்ண முடியாது அடுப்பு முட்டி. மற்ற விஷயங்கள்லாம் அவங்க சாப்பிடுவாங்களோ மாட்டாங்களோ, அவங்க வர்ற நேரம் சாப்பாட்டு நேரமாக, டிஃபன் நேரமாக, படுக்க போகிற நேரமானு தெரியாது. அதனால் எல்லா நேரத்துக்கும் யூஸ் ஆகக்கூடிய இந்த முறுக்கு தட்டை தான். அதனால் அதை வாங்கி ஸ்டாக் வச்சுக்கணும். இன்றைக்கி உங்களுக்கு நிறைய கெஸ்டெல்லாம் வருவாங்க, வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் கிளம்புறதுக்குள்ளே அடுத்த ஒரு காலிங் பெல் அடிப்பார். அந்த மாதிரி விருந்தாளிகளை எல்லாம் வருவிருந்தோம்பி செல்விருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு என்று நீங்கள் விருந்தோம்பலிலே என்று சிறந்து விளங்குவீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். 2ஆம் இடத்தில் குரு உச்சம், 2 குடையவனை குரு பார்க்கிறது. எனவே தனஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. தனலாபம் அதிகமாக கிடைக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். குறிப்பிட்டு சொல்லும் விதத்திலே அது அதிகரிக்கும் என்று சொல்லலாம். சப்ஸ்டான்ஷியல் growth என்று சொல்வார்களே, அந்த சப்ஸ்டான்ஷியல் growthனா என்னன்னு இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. குறிப்பிடத்தக்க நல்ல வளர்ச்சி உங்களுடைய பொருளாதாரத்திலே ஏற்படுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடகராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். திருமண வயதில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடைபெறும். அல்லது திருமண வயதிலே உங்கள் மகன் அல்லது மகள் இருந்தால் அவர்களின் திருமணத்தை இப்பொழுது வெகு சிறப்பாக நடத்துவீர்கள். அல்லது திருமண வயதிலே பேரன் அல்லது பேத்தி இருந்தால் அவர்களின் திருமணம் இப்பொழுது நடைபெறும். எனவே உங்கள் இல்லத்தில் உங்களுடைய வம்சத்தில் வந்துள்ள திருமண வயதில் இருக்கும் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இப்பொழுது திருமண விழா வெகு சிறப்பாக நடைபெறும். எனவே அதற்கான ஏற்பாடுகளை செய்கின்ற நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 12 குடையவன் 4ஆம் இடத்திலே நீச்சமடைந்ததால் நன்மைகள் நடைபெறும் என்று சொல்லலாம். விரய ஸ்தானாதிபதி நீச்சமடைந்து விட்டது. எனவே விரயங்களே இல்லை என்று சொல்லலாம். தனலாபாதிபதி புதன் ராசியிலேயே இருக்கிறது. எனவே பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் என்று சொல்லலாம். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல நாள். சிம்ம ராசி குழந்தைகள் கல்வியிலே முதலிடத்தை பிடிப்பார்கள். கல்வி தவிர மற்ற விஷயங்கள் ஏதாவது போட்டியில் கலந்துட்டாலும், பாட்டு போட்டி, விளையாட்டு போட்டி, எழுத்து போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓட்டப்பந்தயம், ஹை ஜம்ப்பு, லாங் ஜம்ப்பு, மற்ற விளையாட்டுகள், டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன் மாதிரி விளையாட்டுலலாம் கூட இப்போ பசங்க கப்பு வாங்கிட்டு வருவாங்க. நம்ம வீட்டு குழந்தைகள் ஏதாவது ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தால் அவங்கள நம்ம உற்சாகப்படுத்தணும். அடைய என் கண்ணே செல்லமே, வெரி குட், இந்த வருஷம் நீ இந்த செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்க, அடுத்த வருஷம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, உனக்கு இந்த விளையாட்டு பிடிச்சிருக்குன்னா அதுக்கு நான் உனக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், நல்ல கோச்சுக்கிட்ட கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லுமே ஒழிய கோச்சுக்கிட்டு போய் உட்காரக்கூடாது. சில பேர் பசங்கள்லாம் படிப்பை தவிர பாக்கி எது பண்ணாலும் கோச்சுக்குவாங்க. ஆமாம், இதெல்லாம் ஒன்றும் குறைச்சல, மார்க் வாங்கினா வாங்க மாட்டேங்கிற, கப்பான் பெரிய கப்பு, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணும். இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா இன்வால்வ் ஆகணும், நிறைய ப்ரைஸஸ் வாங்கணும், உனக்கு அதுக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை நம்ம ஊக்குவிக்கணுமே ஒழிய, ஆமாம் என் பெருசாக விளையாடி கப்பு வாங்கிட்டானா, படிடான்னா புஸ்தகத்தையும் எடுக்க மாட்டேங்கிறான், இந்த கப்பை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு டிஸ்கரேஜ் பண்ணி பேசவே பேசாதீங்க. குழந்தைங்க மனசு அப்படியே புண்ணாயிடும். அப்புறம் அது ஆறவே ஆறாது, வயசான காலத்தில் கூட அது ஆறாது. அதனால் யூ ஷுட் என்கரேஜ் யுவர் சில்ட்ரன் இன் ஆல் தர் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடிங் ஸ்போர்ட்ஸ். விளையாட்டு வீரர்களாக வீராங்கனைகளாக வரலாம், வர வேண்டும்.
எப்போதும் புத்தக புழுவாக உட்காந்துருக்க கூடாது. எல்லாத்துலேயும் இருக்கணும். படிப்பில் இருக்கணும், விளையாட்டில் இருக்கணும், ஜென்ரல் நாலேஜில் இருக்கணும், பேச்சு போட்டியில் ப்ரைஸ் வாங்கணும், ஆரட்டாரியல் காம்படிஷனில் ப்ரைஸ் வாங்கணும், எல்லாத்துலேயும் ப்ரைஸ் வாங்கணும். பசங்களை அந்த மாதிரி வளர்க்கணும். நீ வெறும் மார்க் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி மூஞ்சியை தூக்கி உம்முனை வச்சுக்கிட்டு பேசாதீங்க குழந்தைங்கள்ட்ட. நல்லா குழந்தைங்களை உற்சாகப்படுத்துங்க. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். 11ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்து லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று வெகு சிறப்பான நிலையிலே அமைந்திருக்கிறது. குரு உச்சம் என்பது சாதாரண விஷயம் அல்ல, அது மிகப்பெரிய விஷயம். 11ஆம் இடத்தில் குரு உச்சம் என்பது இப்பொழுதுதான் வருகிறது. இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் நடைபெறப் போகின்றன. அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அன்று ஒரு குரு பெயர்ச்சி இருக்கிறது. அக்டோபர் 20 ஒரு குரு பெயர்ச்சி. எனவே அது ஒரு நல்ல நேரம் என்று சொல்லலாம். நல்ல நேரம் உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கிறது, உங்களை நாடி வந்து கொண்டு இருக்கிறது. நல்ல நேரம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. அது நெருங்க நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். உங்களுடைய நீண்ட நாளைய முயற்சிகளெல்லாம் இப்பொழுது வெற்றி அளிக்கும். ரொம்ப வருஷமாக நீங்கள் ட்ரை பண்ணுற ஒரு விஷயம் இப்போ சக்ஸஸ் ஆகும். எனவே அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள். துலா ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். 10 குடைவன் 2ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது. 11ஆம் இடத்திலே சூரியன் புதன் கேது சேர்க்கை என்பது துலாமிற்கு பெரிய யோகம். 11ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. அங்கு புதனும் இருக்கிறது. புதன் உங்களுக்கு பாக்யாதிபதி. துளாராசிக்கு பாக்யாதிபதி என்னும் அந்தஸ்து பெற்ற கிரகம் புதன். இயற்கையிலேயே சுபர். பொதுவாகவே நன்மை செய்யும் கிரகங்களிலே புதன் மிக முக்கியமானது. அதிலும் துளாராசிக்கு 9ஆம் வீட்டிற்கு அதிபதி என்பதால் மிகவும் முக்கியமான கிரகம். அது தற்போது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான சிம்மத்தில் இருக்கிறது என்பதால் மிக சிறப்பான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நல்ல நேரத்தை நீங்கள் சரிவர பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு ஏற்ற நேரம். வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ புதிய தொழில் துவங்கவோ ஏற்ற நேரம். எனவே இது ஒரு நல்ல நேரமாக விளங்குகிறது, நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 9ஆம் இடத்திலே குரு உச்சம், ராசியில் 9 குடைய சந்திரன். பாக்யாதிபதி சந்திரன் ராசியிலே இருக்கிறது. பாக்யஸ்தானத்திலே குரு உச்சமடைந்திருக்கிறது. 5 குடைவன் 9இல், 9 குடைவன் ராசியில். திரிகோணாதிபதிகளெல்லாம் வீடு மாறி அமர்ந்திருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக கோலம். 5 குடைவன் 9இல், 9 குடைவன் ராசியில். இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. நன்மைகளை சிறிது செய்யாது, பெரிதாக செய்யும். இந்த 9இல் குரு உச்சமாக இருப்பதால் உங்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் அள்ளி கொடுக்கிறார் ஆண்டவன். கிள்ளி கொடுக்கலிங்க, அள்ளி கொடுக்குறார். இது என்ன வெள்ளமா? இது கிள்ளி கொடுக்கறதுக்கு அவர் அள்ளி கொடுக்கிறார். அள்ளி கொடுக்கும் ஆண்டவனே, 12 கரத்தோனே, வேலவனே, மாலோன் மருகனே, முருகா எனக்கு இது வேண்டும் என்று இன்று பிரார்த்தனை செய்யுங்கள், அது கிடைக்கும். நீங்கள் எதை வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நல்ல நாள் இன்றைய நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 8 குடைவன் 12ஆம் இடம் வந்ததால் விபரீத ராஜயோகம். அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்திலே நீச்சமடைந்து நீச்சபங்க ராஜயோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நீச்சபங்க ராஜயோகம், விபரீத ராஜயோகம் என ஏராளமான யோகங்கள் ஒரே நேரத்திலே ஏற்பட்டிருப்பதால் மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும். அசையா சொத்து வாங்க வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது வீடு வாங்குவீர்கள். வீடெல்லாம் ஏற்கனவே இருக்கே சார் அப்படின்னா கூட இப்போ வாங்குவீங்க, இன்னொன்று வாங்குவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் பையிங் அண்ட் செல்லிங் இப்போ ரொம்ப சுலபமாக நடைபெறும். எனவே இது ஒரு நல்ல நாள், நல்ல நேரம். முதலீடு செய்வதற்கு ஏற்ற நேரம். அசையா சொத்துகளில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற நேரம். எனவே இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இப்பொழுது மகிழ்ச்சியான நல்ல நாள். 7ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. 7இல் குரு உச்சம் என்பது மிகப்பெரிய யோகம். எனவே நீங்கள் இப்பொழுது மிகப்பெரிய சாதனைகளை மிக சுலபமாக செய்வீர்கள். சர்வ சாதாரணமாக போகிற போக்கில் பண்ணிட்டு போவீங்க. பார்த்தா அது பெரிய சாதனைன்னு பின்னால் எல்லாரும் புகழ்வாங்க. பண்ணும்போது உங்களுக்கே தெரியாது அது ஒரு பெரிய சாதனைன்னு உங்களுக்கு தெரியாது. இது பண்ணுறோன்ட்டு பண்ணுவீங்க. கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்தா பெரிய ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டார் இவர். யாராலையும் பீட் பண்ண முடியாத ஒரு ரெக்கார்ட்.
அப்படின்னு சொல்லி பிற்காலத்திலே உங்களது செயல்பாடுகளை அனைவரும் போற்றி புகழ்வார்கள். அதை ஒரு சாதனை என்று அனைவரும் குறிப்பிடுவார்கள். அத்தகைய நல்ல ஒரு விஷயத்தை இப்பொழுது நீங்கள் செய்கிறீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். கும்பராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் இருப்பார்கள். மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 6ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்திருக்கிறது. 7ஆம் இடத்திலே சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. சூரியன் புதன் சேர்க்கை 7ஆம் இடத்திலே ஏற்பட்டிருக்கிறது. 5க்குடைய புதனும் 7க்குடைய சூரியனும் 7ஆம் இடத்திலே இணைந்து கும்பராசிக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. பலம் என்ன ஒன்று, செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அதுக்கு பணம் இருக்குது கையில். எவ்வளவு செலவு வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு வருமானம் இருக்கிறது என்பதால் அந்த செலவை பற்றி கவலை இல்லை. பணம் இல்லாதப்போ ஒரு செலவு வந்தால் தான் ஐயோ எப்படி இதை ஃபேஸ் பண்ண போகிறோன்ற பயம் வரும். கையில் தான் பணம் இருக்கே, வட்டம் செலவு வந்தால் பண்ணிட்டு போகிறோம், அவ்வளோதான். அதனால் பணம் இப்போ பிரச்சனையே இல்லை. ஒரு காலத்தில் பணத்துக்கெல்லாம் கொஞ்சம் தட்டுப்பாடு இருந்ததுங்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் இப்போ அந்த மாதிரி நிலைமையில் இல்லை. நீங்கள் நல்லா இருக்கீங்க. அதனால் செலவு வந்தாலும் பரவாயில்லை. தொழில் நன்றாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். மீன ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். மீன ராசி ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு. மீன ராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமணத்திற்கு வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதில் நல்ல வருமானம் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற மிக சிறப்பான நாளாக விளங்குகிறது. 5க்குடையவன் 9ஆம் இடத்திலே இருக்கிறது என்பது ஒரு யோகம். 5ஆம் இடமாகிய திரிகோணத்திற்கு அதிபதியான சந்திரன் 9ஆம் இடமான திரிகோணத்திலே இருக்கிறது. அதுதான் ஒரு சிறப்பு. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளக்கும். எல்லா நன்மைகளும் நடக்கும். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கும் வேலை வந்துவிட்டது. 5ல் குரு உச்சம். சூப்பராக இருக்குது டைமு. நீங்கள் என்ன பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். இறங்கி விளையாடுங்க, பூந்து விளையாடுங்க. உங்களுக்கான நேரம் இது. நீங்கள் எதை செய்ய நினைக்கிறீர்களோ அதை செய்யலாம். அதில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். தொழில், பொருளாதாரம், குடும்பம், ஆரோக்கியம், குடும்ப உறவுகள், சமூக அந்தஸ்து போன்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் அல்லூர் வெங்கட்ராமன்.